தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா 4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டாதான் மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும். 8 விசிலுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. வாவ், நல்ல கம்மா கம்மான வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது. கொஞ்சமாக நம்ம மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மல்லி இலையை கொஞ்சமாக தூவிடலாம். மல்லி இலையை தூவியாச்சு. இப்போ நம்ம சூப்பராக நல்ல காரசாரமான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம்.